அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி ஆய்வு. இந்த தொடர்களில் நாம் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியும் ஆய்வு செய்து அதில் உள்ள உண்மையை கண்டு கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் அருட்பாவை எப்படி படிப்பது, எப்படி புரிந்து கொள்வது, அருட்பா பாடல்களுக்கு பொருள் பார்ப்பது போன்ற விஷயங்களாகும். அதோடு மட்டுமின்றி வரலாறு நமக்காக கூறிய உண்மைகளை தெரிந்து அறிந்து புரிந்து அதை பயிற்சி செய்து நாமும் வரலாறு போல் ஆவதையாகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பாயா. ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திருவிழேஸ்வரன் ராமலிங்க அபயம் ராமலிங்கம் ராமலிங்க அபயம். ஐயா வணக்கம். ஐயா சரண ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. நம்ம இப்ப தவம் இதை பார்த்துக்கிட்டு தான் வரோம். அனுபவம் போன வகுப்புல நிறைய விஷயத்த பார்த்தோம். சரி, இன்னைக்கு என்னது அதோட தொடர்ச்சியா என்ன நிறைய இருக்கு. தவத்தை பத்தி ஏன்னு தவம் தான் மெயின் பாயிண்ட். உடம்ப காப்பாத்துறது தவம் தான், உடம்ப மாத்துறது தவம் தான், குணத்தை மாத்துறது தவம் தான், அன்பு கொடுத்து தவம் தான், சாம காழைக்கிறது தவம் தான். தவம் தான் வேற ஒன்றும் இல்லை. தாமன் தான் அடைஞ்சாரு, அவங்கெல்லாம் வழிகாட்டு இருக்காரு. அதுதான் பார்த்தாகணும். கட்சியும் தவம் தான் பார்த்தாகணும். அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். யாருக்கும் சளி பெறக்கூடாது. ஏன்னு கேட்டா இதான் வழி, வேற வழி இல்லையா? இதான் வழி. அப்ப வேற இந்த வழி பண்ணதான் சாவ மரணம் வெல்ல முடியும். போய் ஆகணும். அதனால தப்ப பார்த்துதான் ஆகணும். பேசாம யாரும் தயவு செஞ்சு இந்த காணி பார்க்குறவங்க யாரும் தயவு செஞ்சு தவத்தையே பேசிக்கிறாங்களே நினைக்காதீங்க. அதுதாங்க உண்மையான வழி. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் புரிஞ்சுங்க. பாட்டை கவனிங்க, மறுபடியும் போட்டு பாருங்க, புரிஞ்சுக்கங்க. தாம் பண்ணுங்க. இது டெமான்ஸ்ட்ரேட் போட்டு காமிச்சிருக்காங்க. தான் ஒன்று போட்டு தான் வரும். தாம் பண்ணுங்க. தயவுசெஞ்சு உண்மையான கருத்துங்க. தயவுசெஞ்சு கேளுங்க. நல்ல கருத்து. ஆரம்பிக்கலாமையா? சரி சாமி, போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த மூச்சு பயிற்சி மற்றும் கண் பயிற்சி, இதுதான் சன்மார்க்கத்துல வல்லார் சொன்ன தவமா அப்படின்னு பார்த்தோம். ஆனா வல்லார் அதை செய்யக்கூடாது. ஒரு முக்கியமான சுற்றுதலும் பற்றுதலும் விடுதலும் அப்படின்னு ஒரு பாட்டை பார்த்தோம். அதுலயே ஒரு எபிசோட் முடிஞ்சிருச்சு. சரி, இன்னைக்கு தொடர்ந்து வள்ளலார் அடைந்த நிலைகள், அவருடைய அனுபவங்கள், தவத்துல அவர் சொன்ன விஷயங்கள், இதை பார்ப்போம் சாமி. சொல்லுங்க. சரி பார்ப்போம். பார்த்துட்டோம் ஏற்கனவே, பரவாயில்ல பார்ப்போம். அமுத அளித்தல் முதலான் தொழில் ஓர் ஐந்தனையும் தேக்கி அமுதொரு நீ செய் என்றான். தூக்கி எடுத்தான் அணைத்தான் இரவாத தேகம் கொடுத்தான் சிற்றம்பலத்தின்கோ. சரி பரவாயில்ல பார்ப்போம். ரொம்ப நாள் முன்னுக்கு பார்த்தோம். சொல்லுங்க. ஆக்கி அழைத்தால் படைக்கிறது காப்பாத்துறது முதலாகிய தொழில். தொழில் ஐந்து தொழிலையும் தேக்கி அமுதம் கொடுத்து நீ அதை செய்ய அப்படின்னா ஐந்து தொழில நீயே செய்யணும் சொல்லி அமுதம் கொடுத்தான். ஒரு தூக்கி எடுத்தானா கீழே பெடி தூக்கி எடுத்தான்னா கீழே நல்லா சாதாரண இடங்கள்லாம் இருக்கும், இடம்லாம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து மேல தூக்குறது அர்த்தம். அப்படின்னா என்ன சாமி? குற்றத்துல இருந்து உலகில இருந்து அருள் தூக்குறான். உலகில இருந்து அருள் தூக்குறான். எடுத்து அருள் எடுத்து அணைச்சிட்டான். பாருங்க, அணைஞ்சா என்ன ஆகும்? அவன் அணைச்சான்னா அவன் இருபதாங்க இல்லையா? அதான் இருபதாங்க பாருங்க கொடுத்தான். நீங்க சொல்லலாம் சிற்றம்பலத்து என்கோ சிறந்த இளையறியதான்
சிற்றம்பலத்து என்கோ. என்கோன்னா இறைவன் அர்த்தம். கோனா என்ன சாமி? என்கோ கோன இறைவன் சார். கோன அரசன் இல்ல? அதான் அரசன், அங்கே ராஜா, இங்கே இறைவன். இங்க இறைவன். ஓ, அவன் தான் எடுத்து அணைச்சிருக்கிறான். எடுத்தான், அணைச்சான், சாமி, கொலையில மேல தூக்கிட்டான், அருளியலுக்கு அமர்ந்து கொடுத்துட்டான், அது சொல்லிட்டான், ஆ, எல்லாத்தான் கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. சரி சாமி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இப்ப அவன் வந்து சிற்றம்பலத்துலதான் இருக்கிறாப்ல, சரியா? ஆமா சிற்றம்பலத்து என்கோ, சிற்றம்பலத்து இறைவன் வச்சுக்கோமே, ஆமா சரியா? ஆமா ஆமா அதனால நீங்க அவனை வணங்கணும் அப்படின்னாக்கா சிற்றம்பலத்துல தான் வணங்க முடியும், வெளியே வணங்க முடியாது, சரியா? ஆமா ஆமா அப்படியே நீங்க வெளியே வணங்கினா வல்லாறு வணங்கிங்க, அது சரி. சரிதானே? ஓகே. சரி இல்லைங்க, இப்ப வள்ளலாறு வந்து சிற்றம்பலத்துல இருக்கிறாரா? எனக்கு அது கேள்வி இருக்கு. அவர் வந்து வரலாறு உடம்போட இருக்கிறாரு. குச்சில உள்ள எப்படி ஒரு என்ன கேள்வி, அது கேள்வி பற்றி அதுதான். கேட்போம் நாங்க, அப்படிதான் நாங்க முட்டாள அப்படிதான் கேட்போம். நீ பதில் இல்ல, சொல்லுங்க. எல்லாரும் உடம்பு வரல, எல்லாரும் உடம்போட இருக்கிறாரு. சரி, என்ன அதை போச்சு. போயிட்டு வரோம், நீங்க அதை கவத்தி கவலைப்படாதீங்க, சொல்லுங்க. சரி, எல்லாரும் உடம்போட இருக்கிறாரு. சரி, சிற்றம்பலம் வந்து எவ்வளவு பெருசு சிலம்பலம்? சின்ன பார்த்தோம், சின்ன பார்த்து பாரு, எவ்வளவு சின்னது பார்த்துப்பா, பார்த்தோம். அது மாதிரி பாபா பாருங்க. பாப்பா சாமி, சொல்லுங்க, அது மாதிரி சொல்லுங்க, எவ்வளவு சின்னதுன்ட்டு. இதோட அது சின்னது, அதை விட இது சின்னது, இதை விட அது சின்னது, அதை விட இது சின்னதுன்னு வருமே ஒரு பாட்டு. என்ன பாட்டு? ஆமா இல்லைங்க, 6ஆம் திரை வரை பதிகம் 80, பாட்டு 20. பதிகம் 80, பாட்டு 20. திருவட்டி பெருமை. பாட்டு எத்தனை? 20. சிருட்டி ஒன்று சிற்றனவில் சிறிது, அதனில் சிறிது சினைத்த கரணக்கரு, அச்சினைக்கருவில் சிறிது வெருட்டிய மான், அம்மானில் சிறிது மதி, மதியின் மிகச் சிறிது காட்டு வியன் சுடர் ஒன்று, அதனில் திருட்டுகின்ற சக்தி சிறிது, அதனில் கோடித்திரத்தினில் ஒரு சிறிதாகும் திருச்சிற்றம். என்ன சாமி இது, பட்டிக்கே விட மாட்டீங்க, பட்டிக்கே விட மாட்டீங்க. சரியா படிக்கிறேன் எனக்கே தெரியல. இல்லைங்க, திரும்பி வர சாமி. இல்லைங்க, சிருட்டி ஒன்று சிற்றணுவில் சிறிது, அதனில் சிறிது சினைத்த கரணக்கரு, சரியா? அச்சினைக்கருவில் சிறிது வெருட்டிய மான், அம்மானில் சிறிது மதி, மதியின் மிகச் சிறிது காட்டுகின்ற வியன் சுடர் ஒன்று, அதனில் திருட்டுகின்ற சக்தி. சரியா சாமி படிக்கிறது? சுடர் ஒன்று படிக்கிறீங்க. ஒன்று வியன் சுடன் ஒன்று, அதனில் திருட்டுகின்ற சக்தி மிக சிறிது, அதனில் கோடித்திரத்தினில் ஓர் சிறிதாகும் திருச்சிற்றம்பலத்தை அருட்டிரத்தின் நடிக்கின்ற என்னுடைய தலைவர் சிற்றம்பலம் வந்து எல்லாம் அதுல கோடி தரத்துல சின்னது, அது உள்ள இவராலாம். சரி வாங்க, முதல்ல அவங்க சிருட்டினா என்ன? படைத்தல் தான். ஆமா இல்லைங்க, சிருட்டிங்கிறது சிருஷ்டி பண்றவர்ல கரு உற்பத்தி ஆகுது இல்ல? ஆமா, அங்க வராது. ஓ, இந்த கரு உற்பத்தி ஆகுது, அதா? ஆமா, அதாவது சுக்கிலம் சுரோனிதம் சேர்ந்து உருவாகுது, அதா? சரி, அங்கதானே அங்க இருக்கிறது. என்ன சாமி ஒண்ணும் புரியல. திருச்சி பண்ணக்கூடிய ஒரு உயிர் இருக்க, அது அணுவில் சின்னது. ஓ, சிற்றணுவில் சிறிது. சரி, அதுல சின்னது கரணக்கரு. ஓ, ஏன்னா உயிருக்குள்ளதான கரணங்கள்லாம் இருக்காங்க. சரி, ஓகே. அந்த கருவில் சின்னது மான், மான் மாய அவன் அதோட சிறுடியது. ஆமா,
மான் சிறிது மதி. மானோட சிறியது மதி. அறிவு. அறிவு. ஓகே. மதில் மிகச்சிறிது காட்டுல வியன் சுடர். மிக சிறிது காட்டு வியன் சுடர்னா என்ன? ஒளி. பேரொளியா? ஒளி. காட்டுகின்ற வியன் சுடர்னா என்ன சாமி? காட்டுகின்ற போடணும். இல்லைங்க, காட்டுகின்றனா என்ன சார்? வெளிப்படுதல்ல சாமி பாக்குறோம். அதான் சார் சுடர் பாக்குற சுடர் தெரியுதுல்ல, அதான் இதெல்லாம் தெரியாது. கருதான் நமக்கு தெரியாது, இதுக்கு சுடர் தான் தெரியும். அதாவது இந்த கரணம் இதெல்லாம் வந்து தெரியாது, சுடர் மட்டும் தான் தெரியும், உயிர் கூட தெரியாதுன்றீங்களா? ஆமா. ஒன்று ஒன்று படிங்க. ஒன்று ஒன்று அதனில் சிறியது சக்தி. அதனில் திரட்டுகின்ற சக்தி மிக சிறிது. ஆமா. அதே கோடி தருத்துறது திருச்சிட்டம்பலம். சக்தினா என்ன? சக்தினா என்ன? சக்தி அருட்சக்தியா? ஆமா. அதனில் கோடி திறத்தினில் ஓர் சிறிதாகும் திருச்சிற்றம்பலத்தே. திருச்சிற்றம்பலம் இல்லைங்க, அதனில் கோடி திறத்தினில் ஓர் சிறிது. கோடி திறத்துறாடா சாமி, அதை விட சின்னதுன்னா பரவாயில்ல, அப்புறம் கோடி சிறிதுனா கோடி திறத்தின் சின்னதுனாக்கா கோடி சக்தி வந்து இல்ல, சக்தி கோடி சின்ன போடணும். கூட 6 சின்ன 6 சின்னது திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலத்தே அருட்திறத்தின் நடிக்கின்ற என்னுடைய தலைவர். திருச்சிற்றம்பலம் சின்னதா இல்ல நடிக்கின்ற தலைவர் சின்னதா? திருச்சிற்றம்பலம் சின்னதா இல்ல தலைவர் சின்னவரா? சின்னவர் உள்ள சின்னது நடிகர் எப்படி இருப்பாரு? அதுல என்ன சின்னவரா? அதோட சின்னவர். இது அடுத்த பாட்டு பாருங்க. இது வந்து இப்ப வந்து குவாண்டம் பிசிக்ஸ்ன்றாங்க சாமி. குவாண்டம் பிசிக்ஸ் அணுவை தொலைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. இது வந்து பெரியவரா? யார் பெரியவரா? நான்முகர்கள் மிக பெரியர், ஆங்கவரில் பெரியர் நாரணர்கள், மற்ற அவரின் நாடின் மிக பெரியர் வான்முகத்த உருத்திரர்கள், மற்ற அவரில் பெரியர் மகேஸ்வரர்கள் சதாசிவர்கள், மற்ற அவரில் பெரியர் மீன்முகத்த விந்ததனில். இல்ல தப்பா அடிக்கிறேன். மகேஸ்வரர்கள் சதாசிவர்கள். மகேஸ்வரர்கள் சதாசிவர்கள் மற்ற அவரில் பெரியர். புத்திரன் மாற்று பெரிய சதாசிவர்கள். நீங்க படிங்க, மேல வாங்க. நானும் பெரியார், அங்க அவரில் பெரியர் நாரணர்கள், மற்ற அவரில் நானில் மிக பெரியர் வான்முகத்த உத்தரர்கள், மற்ற அவரில் பெரியர் மகேஸ்வரர்கள் சதாசிவர்கள், மற்றவர்கள் பெரியர் மகேஸ்வரர் பெரிய சதாசிவ விந்து அதன் பெரிது, நாதம் பெரியது மிக பெரியது, பறை அதன் மிக பெரியர், அவள் ஆன்மத்தில் பரமானந்தால் பெரிது, அது பெரிதாய் ஆன்மீகத்தபடி யார் அறிவார். இதே இடையில தான் பார்த்தோம். இடையில தான் பார்த்தோம் சாமி. ஆமா பார்த்தோம். நான்முகர்கள்னா யாரு? பிரம்மா. ஆமா, அவங்க பெரிய ஆளு. அவங்க அவரில் பெரியர் நாரணர். நாரணர்னா யாரு? விஷ்ணுவா? ஆமா, விஷ்ணு. மற்ற அவரின் நாடின் மிக பெரியர் வான்முகத்த உருத்திரர்கள். ருத்திரனா யாரு? சிவனா? சிவாம்சம். மற்றவரில் பெரியர் மகேஸ்வரர், அவனு சிவாம்சம். சதாசிவர்கள் மற்றவரில் பெரியர். சரியா? சதாசிவன் அப்படியே பாருங்க. நாராயண சொன்னா இல்லையா, ஆன்மகர் மூலாதாரம். நாரன் வந்து தொப்புள்,
தொப்புளு. உதர் வந்து ஹார்ட். ஆட்டு. பெரிய வந்து பயோஜர் கண்ட கழுத்து. கழுது. சேது வந்து அண்ணாக்கு. அண்ணாக்கு. விந்து புரோபதி. விந்து புருவமத்தி. மீன் முகத்தனா என்ன? மீன்லாம் வருதுங்க. ஆமா. ஆமாண்ணா. மீன் எப்படி கண்ணு? மீன் கண்ணு மீன் மாதிரி இருக்கும். மீன் கண்ணு மாதிரி இருக்கும். மீன் கண்ணா? எதுக்கு மீன் கண்ணு வருது இப்ப? விந்துப்பா, புரோபதி விந்துப்பா. சரி, மீன் முகத்தனா என்ன? மீனோட முகம் மாதிரி இருக்கா? புரியல சாமி எனக்கு. யாரும் முடியாது. யாருக்கு விளக்கம் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாரு சாமி. ஏதோ ஒரு கருத்து சொல்ல பார்த்தா யாருக்கு புரியாதுட்டீங்க. மீன் முகத்தை வந்து எழுதுறாரு. மீன் முகம் என்ன பண்ணுது? மீன் என்ன பண்ணுது? மீன் முகம் என்ன பண்ணுது தெரியலையே. வாய விந்து வந்து புரிய மத்திய இல்லையா? விந்து புரிய மத்திய இல்லையா? புறமத்திய. ஓகே. அது என்ன பண்ணுது? அங்க ஒளி அங்கதான் இடம் இல்லையா? ஆமா. அங்கதான் வருது. ஆமா. மீன் முகத்தை ஒளி மீன் முகத்தை நட்சத்திரம் இல்லையா? மீன் முகத்தை நட்சத்திரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓ, மீன் நட்சத்திரம் சாமி. விண்மீன் நினைக்கிறேன். அதான் மீன் நக விண்மீன் அப்படின்னு கூட இருக்கு. அதான். அப்ப ஒளி அது லைட்டான ஒளி சாமி. லைட்டா தெரியுதா? அது பெருசு நாதம். பாருங்க, இது வரைக்கும் இடம் இருக்கு. நாதம் இடம் கிடையாது, அனுபவம் தான். நாதம் பறை. பறைனா என்ன? மிகப்பெரியது. பறைனா என்ன? சக்தி. ஆதிபராசக்தியா? அதுமே பெரிய பரமா பெருசு. அதனில் மிகப்பெரியால் அவளின் ஆண் முகத்தில் பரம்பரந்தான். இதுதான் புரியல. அப்படியே வச்சுங்க. பெருசா புரிய ரொம்ப பெருசா போவோம். எப்படி எழுதி வச்சுங்க வரிசையா. நாங்க அதுக்கப்புறம் போன இன்னைக்கு வச்சுதான் வச்சுங்க. சரி, ஆண் முகத்தில் பரம்பரந்தான் பெரிது. சரி. ஆமா, பெரிதா அது தேவடி. சிற்றம்பலம். பெரிதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடியார் அறிவார்கான் தோழி. யாரு பார்க்க முடியும்? யார் சேவடியார்னா? யார்? இறைவன் தானே. சின்னதா இருந்தாரு, இப்ப திரும்ப ஆடு சேவடி. யார் அறிவா? அப்படி யார் அறிவார்கா? சேவடியார் ஆடு சேவடி. முதல்ல என்ன பார்த்தோம்? சின்னதிலே சின்னது, கடைசி அவருதான் சின்னவர் அப்படின்னு பார்த்தோம். பெருசு பெருசு அவர்தான் பெரியவர். சிறிதனுள் சிறிதாய் பெரிதனுள் பெரிதாய் அரிதனும் எது? அதாவது சாமி, எதெல்லாம் சின்னதா இருக்கோ அதை விட அவன் சின்னதா இருப்பான். எதெல்லாம் பெருசா இருக்கோ அதை விட அவன் பெருசா இருப்பான். அதேதான். என்ன பார்க்க வந்தோம்? இப்ப என்ன பார்க்க வந்தோம் பார்த்துட்டோம் பாத்தீங்களா? இப்ப முதல்ல எதுக்கு நீங்க அங்க போனீங்க? சிற்றம்பலம் சின்னது அப்படின்னு சொல்றதுக்கு போனீங்க, சரியா? இப்ப வள்ளலார் எப்படி சிற்றம்பலத்துல இருப்பாருன்னு நான் கேட்டேன். இருக்காரான்ட்டு. சரி, இப்ப வள்ளலார் அங்க இருக்க முடியாதா? வள்ளலார் எப்படி உள்ள போக முடியும்? சமே, என்ன சமே, சிற்றபையும் பொற்றபையும் சொந்த வேணாதாச்சு. அவரு வந்துச்சியா? அவரு வந்து தருவோம். அவரோட சிற்றம்பலத்துல அவரு இருந்தாருனாக்கா நம்ம அங்க போனா சிற்றம்பலன்றது ஒரு இடம் தானே சாமி எல்லாத்துக்கும். ஒரு இடம் எங்க இருக்கு? உடம்புலதான் இருக்கு. உடம்புலதான் இருக்கு. வல்ல உடம்புலதான் சிற்றம்பலம் இருக்கு. ஆமா. நாம எப்படி அங்க போக முடியும்? ஓ, அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கேன் சாமி, சிற்றம்பலம் வந்து ஒரு இடம், எல்லாருக்கும் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். எல்லாரும் போனாலும் வெளிய இடமா அது இல்ல சாமி, உள்ளுக்கு சாமி. அவங்களதான் இருக்கு. சரி, இப்ப நான் இல்ல இப்ப சரி சாமி, இப்ப இப்படி வச்சுக்கோ. இப்ப நீங்க இருக்கீங்க,
சரியா? ம். நீங்க தவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சிற்றம்பலம் போயிட்டீங்க. நானும் அதே நேரத்துல தவம் பண்ணிட்டே இருக்கேன். நானும் சிற்றம்பலத்துக்கு வந்துட்டேன். நம்ம 2 இது பேரும் அங்க ஒரே இடத்துல கடல் இல்ல அங்கதானே பார்ப்போம். இல்ல இல்ல உங்க சின்ன உங்களுக்குள்ள என் என்கிட்ட இருக்கு. ஓ! வேற வேறயா? உங்க சின்ன உங்ககிட்ட இருக்கு, என் என்கிட்ட இருக்கு. ஓ! நீங்க இப்ப வெளிச்சம் வெளியே உட்காந்து சிற்றம்பலம்ன்றதே நான் பொதுவா ஒரு இடம் கிடையாது. கிடையாது, கிடையாது. அவனுக்கு சொந்தமா ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ள ஆமா அவன் இருக்கிறான். ஆமா. நீ என்ன பண்ணி படத்தை நினைச்சேன்னு வச்சுட்டு எல்லாம் அங்க போறேன்னு நினைக்கிறீங்க. இல்ல சாமி, நான் இப்படி நினைக்கிறேன் பாருங்க. இப்ப சிற்றம்பலன்றதுல பேரொளி இருக்கா? சரியா? இருக்கு. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னாக்கா, இப்ப எல்லாருக்குள்ளயும் சிற்றம்பலம் இருக்கு அப்படின்னாக்கா, அது ஒரு ஒரு பொதுவான ஒரு இடம். எல்லாரும் அதுக்குள்ள நமக்குள்ள புரு புதுவான மத்தியில பூந்து அங்க வந்துடும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். புதுவான எங்க இருக்கு? புதுவான அவனுக்குள்ளதான இருக்கு. ஆமா, அவனுக்குள்ளதான் இருக்க முடியும், போக முடியும். ஆமா. உங்களுக்குள்ள வச்சு சிதம்பரம் இருக்கு. சரி. நீங்க தான் போக முடியும். நான் அப்படியே உள்ள வர முடியும். வர முடியாது. நீங்க உங்க ஊர்ல தான் போக முடியும். ஆ பொதுவான சின்ன பொதுவான பேர் தான் பொது. அஹ், அந்த இடம் அவன் தனித்தனி இடம். அவனுக்கு தனித்தனி- சொந்தமா இருக்கா? அவன் தனித்தனி அனுபவம் பண்ணிக்கணும். ஓ! அப்ப அனுபவம் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல வேற வேற மாதிரி இருக்குமா? ஆறு ஒரே வருவோம், தான் ஒரே மாதிரி தான். அது பாட்டு தரவா உன்ன ஓரவங்க காய்ச்சா பாருங்க. சாமி, மெதுவா சொல்லுங்க சாமி. ஒரு பாட்டுல அஹ், உன்னை கேட்பேன், அஹ். முன்னாடி இன்னும் ஓரிடுவாங்க அணையா பாருங்க. அந்த பாட்டு இல்ல இருக்குவா? இல்ல இல்ல இல்ல, இவ என்ன சொன்னீங்க நீங்க? ஒண்ணு. பாட்டுல ஒன்னு அணையவான், அஹ், என்ன அணைஞ்சான்னு சொன்னேன். அஹ், எப்படின்னு கேக்குற நீ? அஹ். ஒன்னு அணையவான், ம். அப்போ உனக்கு ஒரே அறிவா போயிடுங்கிறார். ஓ! ஒரே அனுபவம்ன்றாரு. ஓ! ஓகே, ஓகே, ஆமா ஓகே. ஆமா ஆமா ஒண்ணு அணிஞ்சானாக்கா உனக்கு தெரியும் நான் என்ன அனுபவிச்சேன் அப்படின்ட்டு. அதே ஆமா ஃபீல் ஆமா தான். ஆமா. ம். சரி. தேக்கி அமுதொரு நீசை என்றான். தூக்கி எடுத்தான் நனைத்தான் இரவாத தேகம் கொடுத்தான் சிற்றம்பலத்தின்கோ. அப்ப என்ன கான்செப்ட்னா சாமி, எல்லாருடைய சிற்றம்பலத்திலையும் இருக்குது. சரியா? ஆமா நம்ம கடவுள் அங்க 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 அமர்ந்து எப்படி சாமி, இப்ப நம்ம அந்த கோயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆ கர்ப்பகிரகம் புருவ மத்தி தான். சரியா? ஆமா ஆமா அப்ப எல்லா உடம்பும் ஒரு கோயில்ல அதுக்குள்ள இருக்கிறான். ஆமா. இதுதான் பட்டணம் கிட்ட இருக்கு. எட்டி பார்க்க நேரம் இல்லை. நிறைய சொல்லிடுறீங்க. ஆமா சாமி. எட்டி பார்க்க நேரம் இல்லை. சரி வாங்க. ம் அடுத்து படுப்போங்க. ம். அப்ப இதுல என்ன தெரியுது? ஆனா அவன் பேரு சிற்றம்பலத்தான். ஆமா சிற்றம்பலத்தானாக்கா, இந்த இந்தியால சில ஊருக்காரன்னு சொல்லுவாங்க, இந்த தான் அந்த ஆமா தான் ஆமா அப்படின்னு. ஆமா ஆமா என்ன ஆமா. என்ன சொன்னாங்க? பெரிய குளத்தான், காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தான், வேற ஆமா மெட்ராஸ்காரன். மெட்ராஸ். அதனால இவன் இவனோட ஊர் சிற்றம்பலத்துலதான். இவன் ஊர் சிற்றம்பலம் சாமி இடம். இவனோட ஆமா பதி சிற்றம்பலம். சரியா? ஆமா ஆமா சிதம்பரம் தான். அதனால அவன் பேர் சிற்றம்பலத்தான்னு சிம்பிளா ஆமா வச்சுட்டாங்க. சிற்றம்பலத்தான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்ப எங்க பாக்கணும் அவனுன்ட்டு. அவ்வளவுதான். ம். அவன் தூக்கி எடுத்தானாக்கா, அணைச்சிட்டானாக்கா நமக்கும் இரவாத தேகம் வந்துடும் அவன ஆமா மாதிரி. ஆமா ஆமா ஆமா. சிற்றம்பலத்து என்கோ. சரி சொல்லுங்க. பாட்டு எத்தனை? 10. பெற்றேன் என்றும் இரவாமை பேதந்தவிந்தே இறைவன் எனை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானும் உள்ளாரேன். ஒன்றானேன் எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார் இன்னமுதும் முற்றே உலகீர் என்ன நீவரெல்லாம் என்ன துற்றே. இன்னமுதம் துற்றே உலகீர் நீவரெல்லாம் வாழ்க வாழ்க துணி அற்றே. துணினா துன்பம். தெரியலையே. பெற்றேன் இரவாம் என்றும் இரவாமை பேதந்தவிந்து இறைவன். பேதந்தவிந்தனாக்கா நானும் பேத நீ நானும் பேதம் போச்சு. போச்சு. ஓகே. என்னை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன். இல்லைங்க, அவன் என்ன கலந்தானா சரி, நான் எப்படி போய் அவனை கலக்குறது? ஒண்ணு ஒண்ணு அவன் தான் கலந்துறேன். அவங்களை கலந்தா அஹ், நீ அவனுக்கு அந்த மாதிரி தானே.
ஓ! அதேதானா? அதே விஷயம் தானா? ஒன்றானோம், ஒன்றாயிட்டோம். என்ன முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு. ஒன்றானோம். எற்றே ஒன்றானே ஒன்றானே அடியேன் செய்ததவம் ஒன்றானேன் யாரே புரிந்தார். ஒன்றானே ஒன்றானேன் ஒன்றானேம்னா என்ன? ஒன்றானம் தான் அர்த்தம். ம். ஆனா இலக்கண பாட்டு ஒன்றா இல்லையான்னு தான் இருக்கணும். சரி. எற்றே அடியேன் செய்ததவம் யாரே புரிந்தார். ம். எற்றேன்னா என்ன சாமி? நாமெல்லாம் தேவன் தான் செஞ்சாங்கிறாரு. இங்க தான் தவம்ன்னு சொல்லிப்புட்டாரே சாமி. செய்த தவம் யாரே புரிந்தார்ன்னு. ஆமா, அப்ப வள்ளுவர் சொன்ன தவத்த தான் நம்ம செய்யணும். நாம செய்யணும். இன்னமுதமுற்றே உலகீர் நீவிரலாம் வாழ்க வாழ்க துணியற்றி. துன்பம் துணியற்றினாக்கா? துன்பம் இல்லாம. இல்ல. எனக்கு என்ன கேள்வினாக்கா, இதெல்லாம் அவரு பெற்றாரு சரி. யாரே புரிந்தா இதுவரைக்கும் ஓகே. சரி. இன்னமுதமுற்றே உலகீர் நீவிரலாம் இது ஏன் நம்மள வாழ்த்தணும் இங்க? அப்படியே சொல்லாது சார். நான் வந்து இறங்காம பெற்றேன். ம். தேனியில கலந்து விட்டு கலந்துட்டான். ம். நான் கலந்துட்டேன். நாங்களும் ஒன்றாயிட்டோம். நான் இதையும் தவிர்த்து யாரும் செய்யல. சரி. விட்டாரா? ம். என்ன அர்த்தம்னா, நீ பண்ணி ம். அமிர்தம் சாப்பிட்டு உலகீர் ம். நீங்க எல்லாம் வாழ்க வாழ்க. நீ பண்ணினா என்னத்த பண்ணி? தவம் பண்ணி நான் செஞ்ச தவத்த பண்ணா? ஆஹ் ஓ! நான் யாரும் யாரை தொடப்போம். போன வாரம் பார்த்தத தொடர்ச்சி மாரியே இருக்குது. அடியேன்னு தவம் யாரும் இருந்தாலும் சொல்றாருல்ல. சரி, நம்ம பழது யாரும் பண்ணல, நீ பண்ணு அர்த்தம். சரி. நீ தவம் பண்ணி நீங்களும் அமிர்தம் சாப்பிட்டு இன்னமுதம் உற்று உலகீர் எல்லாம் வாழ்க வாழ்க துணியற்றி. துணினா துணி துன்பம். பிறவி துன்பம் பிறவித் துன்பம் அறுத்துட்டு வாழ்க. ஒண்ணா வாழுங்க, இன்புற்று வாழுங்க, நல்லா வாழ்க. ஓ பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவித்து இறைவனினை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானேம். எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார். தம்பி இங்க தெளிவாதான் சொல்லிட்டாரு. அடியேன் செய்த தவம் யாரே அப்ப அது வரைக்கும் யாருமே பண்ணலையோ? இப்ப யாரும் இல்லை, எல்லாம் பூஜா சரி, பண்ணிடுறோம். இவருக்கு எப்படி தெரியும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு? ஆண்டவன் தான். ஆண்டவன் கற்றது பாட்டு படிச்சாரு அவரு. நின்னிடத்தே கேட்டது நின்னிடத்தே அப்படியா? ஆண்டவன் தான் படிச்சாரு அவரு. ஓ, கொஞ்சம் கொடுத்தான். அவன் வந்து சொல்லி கொடுத்துக்கிறான். அவன் சொல்லி கொடுத்தோன்னே இவரெல்லாம் ஜெயிச்சாரு. மற்ற நாள் ஆண்டவன் எடுத்தாருல. சரி இந்த பாட்டை எழுதிருக்கலாமே, இப்படி பண்ணுங்கப்பா தவத்தை அப்படின்ட்டு. ஏன் எழுதல? நிறைய இருக்காது சார். நிறைய பாட்டு நிறைய தாழ் இருக்காது. இங்க பாருங்க, இப்ப இங்க இது மொட்டையா இருக்கு. யாரே புரிந்தாருன்ட்டு அடுத்த பாட்டுல நான் புரிந்த தவம் இதுதான் அப்படின்ட்டு இது எழுத வேண்டியதான்னு கேக்குறேன். இருக்காது சார். அங்கங்க பிரிஞ்சு போய் கிடக்குதா? மேல் வெளியே நாம தான் யார் பண்ண கேக்குறாருல. ஆமா. மேல் வரைக்கும் பாருங்க. சரி, ஒன்றானே அடியத்தை யார் இருந்தா புரிஞ்சா சொல்ற பாருங்க. சரி. யாரும் பண்ணலாம் நீ பண்ணான்னு அர்த்தம். இல்ல நான் என்ன சொல்றேன்னாக்கா, அந்த ஸ்டெப் அப்படியே கீழே எழுதி விட்டுருக்கலாமேன்னு கேக்குறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சாலும் கூட உங்களுக்கு புத்தி வராது. உங்களுக்கு எழுதக்கூடாதா? என்ன எழுதணும்? நம்மளதான் யாரும் இல்ல, நீ பாடுற அர்த்தம். ஓ, நீ புரிஞ்சு தேடி செஞ்சுக்க, உனக்கு விருப்பம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க. அப்ப எல்லாத்தையும் அப்படியே குடுத்துட கூடாதோ சாமி? அமுதம் சாப்பிட்டு சொல்றாரு சார். அமுதம் விட்டு சொல்றாரு, அமுதம் சாப்பிட்டு சொல்றாருல்ல. சரி, எப்படி வரும்? தவம் செஞ்சா வரும் சாமி. அப்புறம் நான் என்ன சொல்றேன்னாக்கா, அந்த தவம் என்னான்ட்டு அதையே எழுதலன்னு கீழே எழுதி ஒரு பாட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டை போட்டு அதை எழுதிக்கலாமே. மேல போவோம். மேல நான் அப்படியே நினைச்சேன், பின்பாட்டு காலை வரும்போதே நினைச்சேன். கண்டே கலிக்கும் பின்பாட்டு காலை இது என்று அருள் உணர்த்த கொண்டே அறிந்து கொண்டே கொண்டேன் நல் குறிகள் பலவும் கூடுகின்ற தொண்டே புரிவார்க்கு அருளும் அருட்ஜோதி கருணை பெருமானே உண்டேன் அமுதம் உண்கின்றேன் உண்பேன் துன்பை ஒழித்தேனே. சொல்லுங்க.
கண்டே கழிக்கும் பின்பாட்டு காலை அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம்? கண்டு கான்னு இருக்கா? முன்பாட்டு காலையில தவம் பண்ணா பதில்ல. என்ன சாமி ஒண்ணும் புரியல. முன்பாட்டு காலை முன்பாட்டு காலனாக்கா 4:30 மணி சாமி, பின்பாட்டு காலனா 6 மணிக்கு மேல. ஆமா. வாங்க. சரி. முன்ன தவம் பண்ணாக்கா ம். பின்னால எல்லாம் நடக்கும் சொல்றாருல்ல. பின்பாட்டு காலையிலே பெறுறதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ம். சரி. இல்ல இங்க எங்க தவம் செய்யற வெளி இருக்கு, எங்க அது காட்டுங்க. இங்க தவம் செய்யற வழி இருக்கு அப்படி காட்டுறீங்க. ஒரே பாட்டில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கண்டேன் கழிக்கும் பின்பாட்டு காலை. சரி, கண்டே கழிக்கும்னா என்ன சாமி? கண்டே கழிக்கும் ஓ ரிசல்ட்டா? இது என்ற அருள் உணர்த்த கொண்டே அறிந்து கொண்டேன். நல் குறிகள் பலவும் கூடுகின்ற தொண்டே புரிவார்க்கு அருளும் அருள் ஜோதி கருணை பெருமானே அப்படின்னா முன்பாட்டு தவம் பண்ணா பின்காட்டில் ஆண்டா தரிசிக்கலாம்பா. சரி, ஓகே. அவன் உணர்த்த கொண்டே அறிந்து கொண்டேன். அவன் உணர்த்திச்சு அவருக்கு. நற்குரிய பலம் கூடிய நற்குரியன்னா அவன் வரக்கூடாத அடையாளம். பரவாயில்ல அடையாளம். அதான் அது கூடுந்த அந்த தொண்டை யார் பிரிகிறாங்களோ அவங்களுக்கு அஞ்சு கருணை பெருமானே அவங்க அறிந்து கொள்ளாங்க. ஓ அறிந்து கொண்டேன். நல் குறிகள் பலவும் கூடுகின்ற தொண்டுதான் தவம். ஆமா ஆமா. நல் குறிகள்னாக்கா இந்த நாதம் விந்து நாதம் பரநாதம் நாதம் இல்ல மன புத்தி அகங்காரம். மன புத்தி அகங்காரம் கல்லங்க கூடுறது. கல்லங்க கூடணும் சார். கருவிகள் முதல் கருவி கூட்டி படிக்கிற குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனமுறை வகுத்த அருள் பெருஞ்சோதியா? இங்க குறியெல்லாம் பல கூடுகின்ற தொண்டு. அந்த தொண்டு செய்யணும். ரெண்டு குறி எப்படி கூடும்? மனதை ஒருபடுத்தினா கூடும். கூடும். இது வந்து யோகம் சாமி. யோக தியானம் பண்ணாம நலிஞ்சு போகாதுன்றதுதான் அது. சரி. புரிவார்க்கு அருளும் அருட்ஜோதி கருணை பெருமானே. சரி. உண்கின்றேன் உண்பேன் துன்பை ஒழிகிறேன். சரி, இங்க என்ன பண்ணணும்னு சொல்றாரு. சரி, எப்படி பண்ணணும் அது இங்க இருக்கு. சார் ஒவ்வொரு பாட்டிலையும் போய் தேடி தேடி தான் எடுக்கணும். இப்ப சாமி ஒவ்வொரு பாட்டிலையும் பண்ண முடியும் சொல்ல முடியாது சார். ஒரு பாட்டை சொல்ல முடியும், எல்லாத்தையும் ஒரே பண்ணி சொல்ல முடியும். அவ்வளோ பாட்டு எழுது அப்புறம் ஆரம்பிச்சா நீ இப்ப நாதம் அதெல்லாம் எழுத சொல்றீங்க. ஆறாப்பட பாருங்க. நான் அதான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப விரைந்து விரைந்து படி கடந்தேன். எல்லாச்சுப்பா படிதான் வரிசையா சொல்ல. இப்ப நீங்க படி சொல்லுவோம் சாமி. விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிறாந்தம் இல்ல இந்த பாட்டையா இதுல படி கடந்து அடுத்த பாட்டு. நான் என்ன சொன்னேனாக்கா இங்க பாருங்க. யார் அடியேன் செய்தவம் யாரே புரிந்தார். அப்புறம் அடுத்த பாட்டுல நான் செய்த தவம் இப்படிதான் அப்படின்னு எழுதிருக்கலாம். வேற்ற அடுத்த பாட்டுல எழுதிருக்கலான்ற சாமி. எழுதிக்காரு சார் நிறைய பாட்டை. இல்ல இங்க ஃபுல் செட் அப்படி போட்டிருக்காங்களா இல்ல எதுவும் விட்டுப்பட்டுருச்சா? இல்ல கருப்பாடு போட்டிருக்காங்க. விரைந்து விரைந்து படி கடந்தேன். மேற்பால் அமுதம் வியந்து உண்டேன். கரைந்து கரைந்து மனமுருக அந்தாதி தொடர்ந்து பாட்டு போட்டிருக்காங்க பாரு. விட்டு போடல. இது அந்தாதி சாருது. இங்க விரைந்தேனே. இங்க வந்து விரைந்து விரைந்து படி கடந்தேன். சரியா? இங்க தேனே அடுத்த தேனே இல்லைங்க. வியந்துண்டேன் கரைந்து கரைந்து மனமுருக கண்ணீர் பெருக
கருத்தாளந்து கருத்தலர்ந்தே வரைந்த ஞான மனம் பொங்க மணிமன்ற அரசை கண்டு கொண்டேன். அரசை கண்டு கொண்டேன். திரைந்து நெகிழ்ந்தே தூரம் செலும் பொன் உடம்பாய் திகழ்ந்தேனே. இதெல்லாம் சொல்லியிருக்காரு. தானே விரைந்து விரைந்து படி கடந்தேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணும் சாமி? மிந்து நாதம் பரவிந்து பரநாதத்தை கடந்து போனோம். விரைந்து விரைந்து படிநிலைகளை கடந்து போனோம். நம்ம அப்படியா கடக்குறோம்? கடப்போம். ஆனா படி ஏறிட்டு தானே தெரியல சாமி. படி புறத்தே எங்கேயோ இருக்கிறான்னு தெரியலையே. ஆதரவு இதோ போயிட்டுவோம். இதே போனோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. இல்ல பலன் எதிர்பார்க்கணும். ஏன் எதிர்பார்க்காத? பலன் தான் செய்யறோம். பலன் வருதான் செய்யணும். வரும், பொறுத்துக்கணும், அவ்வளவுதான். தொடர்ந்து செய்யணும். perseverance செய்யணும். சரி, தேர்ந்து தோறம்பு உடம்பு மாறினோட எவ்வளவு போய் மாற்றம் சார்? அது தோல் உடம்பெல்லாம் மாறினா எவ்வளவு கஷ்டம் அது. ஆமா, டைம் எடுக்கல. எல்லாம் ஒரே நாள் பண்ண எல்லாம் வரும். அப்புறம் 97 23 என்னாச்சு? 97 இதாச்சே. விடுவோம். பாப்போம். 23 இதா அதேதான். பூத முதலாய பல கருவிகள் அனைத்தும் என் புகழ் வழி பணிகள் கேட்ப பொய்ப்படா சத்திகள் அனந்த கோடிகளும் மெய்ப்பொருள் கண்ட சத்தர் பலரும் ஏதமர என்னுளம் நினைத்தவை நினைந்தாங்கு இசைந்து எடுத்து உதவ என்றும் இரவாத பெருநிலையில் இணை சொல்லா இன்புற்று இருக்க என வைத்த குருவே. நாதமுதல் 23 வரையந்த நிலைகளும் நலம் பெற சன்மார்க்கமாம் ஞான நெறி ஓங்க ஒரு திருவருட் செங்கோல் நடத்தி வரு நல்ல அரசே. வாதமிடு சமயமத வாதிகள் பெறற்கரிய மாமதியின் அமுத நிறைவே. மணிமன்றின் நடுன்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே. பூத முதலாய கருவிகள் அனைத்தும் என் புகழ் வழி பணிகள் கேட்ப. அவங்க இவங்கிட்ட என்ன பண்ணுன்னு கேக்குறாங்களோ. சரி, இந்த பூதம் யாரு? பஞ்ச பூதங்களா? உடம்பு பூதாயா? கால் கண்ணு மூக்கெல்லாம் விளைய மறிய. நாங்க பூதனா வெளியதான் போவோம். நீல கலரா இருக்கும். அது என்ன பண்ண முடியாது. பாத்து போய் நான் சொல்றதே செய்யும். மண்ணு செய்யும். மண்ணு காத்தா செய்யுமா? மண்ணு நீர் நீ சொல்ல செய்யுமா? பணிகள் கேட்ப நிக்கிறாங்க. யாரு அவங்க? பூத முதலாய பல கருவிகள்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன உனக்கு கேள்வி? அங்க கருவிகள்னாக்க மனம் முதலாய கருவிகள், மண் உயிர் வெளியிடை அப்படின்னு வருது. என் புகழ், அதாவது தத்துவங்கள் நான் நினைக்கிறேன் சாமி. தத்துவங்கள்லாம் நீங்க சொல்லுங்க. இப்ப அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நிப்பாடிப்பிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் நாங்க பாக்குறோம் அப்படின்றாங்களோ. சரி, பொய்ப்படா சத்திகள் அனந்த கோடிகளும் மெய்ப்பொருள் கண்ட சத்தர் பலரும். பொய்ப்படா சத்திகள் அனந்த கோடிகளும். சத்திகள் சத்தர்கள். சத்தி யாரு சாமி? காரணமா? செயல்பாடு. சத்தர் காரணம். அவங்களும் என்ன செய்யறாங்க? ஏதமர உள்ள நினைச்செல்லாம் செஞ்சு எடுத்து உதறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அதை செஞ்சு செய்யறாங்க, எடுத்து உதறாங்க. அதாவது இப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன்னாக்கா உடனடியா அதை நடத்தி முடிச்சிடுறாங்க. என்றும் இரவாத பெருநிலையில் இணை சொல்லா இன்புற்று இருக்க என வைத்த குருவே. சரி, இரவாத பெருநிலையில் இணை சொல்ல முடியாத இன்பம். சரி,
இதுதான் நாத முதல் இருமூன்று வரையந்த நிலைகளும். நாத முதல்னாக்க நாதத்திலேருந்து இருமூன்றுனா 6. சரியா? சொல்லுங்க நாத முதலேருந்து இருமூன்று. சொல்லுங்க. நாதம் விந் ஓ விந்த விட்டாங்க. ஏன்னா அது வந்து இடம்தான். நாதம் தான் அனுபவம். சரியா? நாதம் முடிஞ்சு நாதம் விந்தி நாதம் பரவிந்து நாதத்தை விட்டுருவான். அப்படியே வைப்பாங்க. நாதம் முதல் 2 சாமி. அது சேர்த்தா 6. அது சேர்த்தா 6ஆ? நாதம் முதல்ல சொல்றேன். அதான் முதல்ல நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிகிராந்தம் சம்மேளனம். சம்மேளனம் வந்து அமுதம் வரைக்கும் தானே வருது சாமி. அமுதம் வரைக்கும் தானே வந்திருக்கு இப்ப சம்மேளனம். அமுதமா? ஆமா, அதுக்கப்புறம் சுத்தம் அதீதம் இருக்கு. என்ன சாமி? சம்மேளனம் அமுதம் சார். அதான் சாமி, அமுதம் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இல்லையா? அதோட நிப்பாட்டுறாங்க. அப்புறம் சுத்தம் அதீதம்லாம் ஏன் போலன்னு கேக்குறேன். போய் பாத்துறியா? தேவ திறக்க போறேன். தேவா எடுத்தோன்னே இங்க திறந்துருவோம்ல. பாருங்க, நவநிலைகள்னு திறந்துருவோம் சாமி. சரி சாமி, நாத முதல்ன்றாரு. இங்க இருந்து ஆரம்பிக்குதா? 1 2 3 4 5 6. இங்க 2 மிச்சம் இருக்க, யான்னு கேக்குறேன். பாட்ட படிங்களா? பாட்டு படிங்க. நாத முதல் 2 வரைய திணைகளும் நலம் பெற சன்மார்க்கமாம் ஞான நெறி ஓங்க ஒரு திருவருட் செங்கோல் நடத்தி வரு நல்ல அரசே. வாதமீடு சமயமதவாதிகள் பிறர்க்கரிய மாமதியின் அமுத நிறைவே. மணிமன்றின் நடுநின்ற குரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே. இப்ப என்ன கேள்வினாக்கா, நாதம் முதல் 2 வரையந்த 2 நகை 3 நகை 3 3 9 அப்படி சொல்றதா? இல்ல 3 3 6 தான். 2 2 6. சரியா? நாதத்திலேருந்து ஆரம்பிக்குதா? இல்ல நான் நினைக்கிறேன் இந்த நாதத்தை விட்டுவிட்டு அங்கேயிருந்து ஆரம்பிக்குதா? இல்ல என்ன கதை? நாதத்திலே ஆரம்பிக்குது. சரி, நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் சம்மேளனத்தோட முடிஞ்சிருச்சு. அமுத சாப்பிடுறோம். என்னதான் சொல்ல வர்றாரு? நாதம் 2 வரையந்தனா என்ன சாமி? வரை 3 வரை அந்த நிலைகளும்னா 6 7 சொன்னீங்கப்பா. 4 20 6 7 சொல்றேன். அதுதான் நான் அததான் சாமி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாதத்தை விட்டுட்டு நாதம் முதல்ல நாதத்துல இருந்தே இங்க பரவிந்து இங்க இருந்தா வரணும். 1 2 இப்ப சுத்தம் வரைக்கும் வந்துட்டோம். பேரொழிய பாக்குறோம், உள்ளொழிய பாக்குறோம். நாதம் முதல் போட்டா சேர்ந்தா வரும். சரி, அப்ப எக்ஸ்ட்ரா 2 மிச்சம் இருக்கு. மிச்சம் அப்ப வெளியே வந்து அமௌண்ட் கட்ட போறியா? மண்ணை படிச்சுல உனக்கு. அப்படி சொல்லுங்க சாமி. இங்க வந்து மரணம் இல்லா பொருள் பத்தி பேசுறாரு. சரியா? பேசுறாரு. நிலைகளும் நலம் பெற சன்மார்க்கமாம் ஞான நெறி ஓங்க ஒரு திருவருட் செங்கோல் நடத்தி வரும். வாதம் விடுறாங்களா சமய மதவாதிகள்லாம்? பிறர்க்கரிய மாமதியின் அமுத நிறைவே. அவங்க எல்லாம் பெற முடியாது. அமுத நிறைவே. அப்ப இந்த அமுத நிறைவு தான் இங்க வராரு. இப்ப 2 நிலை வரை அந்த நிலைகள்
ஏன்னா இங்க திக்கிராந்தம் சம்மேளனம் வந்து அமுதம். சரியா? ஆமா அமுத ஆமா நிறைவு. இங்கதான் ஃபுல் ஃபுல் அமுதம் கிடைக்குது. சரியா ஆமா சாமி? ஆமா ஆமா. அப்ப அதனாலதான் மாதம் முதல் இருமூன்று நிலை அப்படின்னாக்கா இந்த அமுதம் சாப்பிடுற வரைக்கும். அதுக்கப்புறம் ஈஸியான ஸ்டெப்போ. இல்ல இல்ல, அப்புறம் அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்த பாட்டா? அது அது பாட்டு பாருங்க. அமுதரை சொன்னாரா? ம். மணிமண்டி நடுன்ற ஒரு தெய்வமே சொல்ல பாருங்க. உள்ளொளி அடுத்தது சுத்தம். ஓ, அமுத நிறைவே மணிமன்றின் நடுநின்ற ஒரு தெய்வமே ஒரு தெய்வமே. உள்ளொளி உள்ளொளி. ஓகே சாமி, எனக்கு இப்பதான் புரியுது சாமி. அவரு இங்க நாதம் முதல் இருமூன்று வருந்த நிலைகளும் அமுது வரைக்கும் சொல்லிட்டு, அப்புறம் வந்து மணிமன்ற நடுநின்ற ஒரு தெய்வமே வந்து தனியா சொல்றாரு. ஆமா. ஆ ஓகே சாமி, இப்பதான் புரியுது. எங்க சொல்ல விடுறீங்க? ஆ? எங்க சொல்ல விடுறீங்க? என்ன சாமி சொல்றீங்க? 30 பாட்டு எடுங்க. 30ஆவது பாட்டுலாம் போக முடியாது. 4:55 ஆச்சு. எனக்கு 5 மணி கிளாஸ். போயா புண்ணாக்கு. போயா புண்ணாக்கா? போடா போடா புண்ணாக்கு. தக்காளி போடாத தப்பு கணக்கு. சாமி, இந்த ரெக்கார்டிங் வந்து 1 மணி நேரம் தான். தெரியுமா சாமி? நம்ம ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சோம், 5 மணி. என்ன தெரியுமா? ம். இந்த ரெக்கார்டிங் வந்து எல்லாரும் இன்ட்ரெஸ்டா போற மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? இன்ட்ரெஸ்டா பாக்க மாதிரி என்ன செய்ய முடியும்னாக்கா என்ன பண்றது? அது தலைப்பெல்லாம் போடுறீங்க. ம். அதெல்லாம் மாத்தி போட்டு இன்ட்ரெஸ்ட் என்ன தவிர்த்தே ஒரே சப்ஜெக்ட் பேசுறோம். ம். அதெல்லாம் கொஞ்சம் பேர் அடிச்சிடாது. நான் தவன்ற தலைப்பே போடலையே. நான் எங்க போட்டிருக்கேன் தவன்ற தலைப்பு? சொல்றேன், நான் பேசுறது எல்லா பாட்டும் தாமே தான் பேசிட்டு இருக்கோம். அப்படித்தான் படிப்பா என்னோட தீ பேசலாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல சாமி, நம்ம வேற வேற பாட்டு பாக்குறோம் சாமி. பாட்டு வேற பாக்குறோம். டாபிக் தாவும் தானே. இருண்டு போகுது. சரி, அவன் செழிப்பு தட்டாதா? ஏன் செழிப்பு தட்டுது? அவங்க பாட்டு வேற மாதிரி பாக்குற சாமி. இப்ப இன்னைக்கு என்ன பாட்டு பார்த்தோம் பாருங்க. இப்ப நாத வரை அது தவம் தானே. தவத்துல ஒரு பகுதியை பாக்குற சாமி. என்ன தவன்றது என்ன சாதாரண விஷயமா சாமி? நம்ம இன்னும் எவ்வளவு கொஞ்சம் தான் கவர் பண்ணிருக்கோம். 1% கவர் பண்ணிருக்குமான்னு தெரியல. இது அவரோட புரியணுமே. புரியும் சாமி, புரியும். எனக்கே முட்டாளு எனக்கே புரியுதுனாக்கா அவங்களுக்கு புரியாதா? சரி சாமி, முடிச்சிருங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. சாமி முடிச்சிருக்கீங்கன்னா அருட்பெரும் ஜோதினு ஆரம்பிச்சிருக்கீங்களா? சம்மரிய குறுகியது என்ன போகு. நாம சம்மரிங்கிறது நாம 6-7 படிச்ச உயர்ந்த பிறவி எடுத்துருக்கோம். சரி. மற்ற பிறவியெல்லாம் மிருகங்கள்லாம் எதுக்குமே மரம் கிடையாது. மனுஷன் மரம். நான் ஒரு பாட்டு பார்த்தேன். அந்த பாட்டுல என்ன பண்றாரு ஐயா, என்ன பண்ணாலும் கூடிய இருக்கு. 7 பிறகு எந்த பிறவினாலும் கூண்டு எழுதுறாரு. 7 வகை பிறவிகள் எப்பிறவி எய்தினும் எய்திடுக. அப்ப என்ன அர்த்தம்? எந்த பிறவி இருந்தாலும் பல இருந்தாலும் அர்த்தம் இல்லையா? அங்கேயா இருது. ஆமா. கடைசி என்ன தெரியுமா? மரம் உணங்காரு. ஆமா, மரம் வேணும். மனுஷ பிறவிதான். வேற ஒரு கத்தி என்ன பெற்றா பொண்ணு மாதிரி சொல்லிட்டு மரம் உணங்குறாரு. மனுஷ பிறவி தான் அதுக்கு வேற கிடையாது. சரி. அதான் அந்த ட்ரம்ப் செஞ்சிருவா தெரியுமா? கார்ஸ் ஆடுறாங்க. ட்ரம்ப் செஞ்சிருவாங்க. ட்ரம்ப் கார் தெரியும் உங்களுக்கு? காட்டுனா கார் சீட்டு கடையா? சீட்டாட்டம். சீட்டாட்டுல ஜோக்கரா? ஜோக்கர் இல்ல, பைனாட் ஃபோர்லாம் ஆடுவாங்க. எனக்கு தெரியாது சாமி. நான் சீட்டு கிட்டலாம் விளையாடுறது சாமி. போலாம். அந்த ட்ரம்ப் கார்டு இருக்கு. அப்படிலாம் எதிர எவ்வளவு பெரிய கார்டு ஆடிச்சிடலாம். அதை அந்த ஆட்டத்துல பெரிய பார்லாம் நிறைய போடுவாங்க. ட்ரம்ப் காட்டு கிடைச்சுனாக்கா எந்த காட்டையும் வென்றலாம். சின்ன பார் வச்சு அதை அடுத்து அடிச்சிருவான். அது மாதிரி ஐயா வந்து என்ன பெரியனாலும் கூட கேட்டு கடைசியில ஒண்ணு மரம் கூட இல்லாரு. மரம் கூட இல்ல என்ன அர்த்தம்? மனுஷன் போய் தான் கொடுனா அர்த்தம். அதான் ட்ரம்ப் கார்டுல முதலீடு எல்லாம் என்னென்ன கொடுக்குறாரு. அற்பால் இருந்து நிறைய இருக்கு சார். சுத்தமா பண்ற ஐயா பண்றாரு சார்.
இப்ப தவம் தான் முக்கியம் சாமி. இல்ல தவம் பண்ண உடம்பு அப்பதான் மாறும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ம். தோல் உடம்பு இருக்கு, இந்த உடம்பு இருக்க ம். மாம்ச உடம்பு இது. சரி. உடம்பு சுத்தமா மாறணும்னு சொன்னா வேதியியல் மாற்றமே தேகமே மாறணும். ம். தேகமே மாறணும்னா எப்படி ஆகும்? அது உஷ்ணம் நிறைய வரணும். தவ உஷ்ணம் தான் மாறும். ம். தாமனா உஷ்ணம் வரும். உஷ்ணத்தை ரொம்ப காப்பாற்றணும். அதான் மெயின். ம். அது எதெல்லாம் அழியும்னா யாரையாவது தொட்டா குறைஞ்ச உஷ்ணம் போயிடும் அவங்களுக்கு. சரி. யாரையும் தொடக்கூடாது. ம். அப்புறம் கோச்சக்கூடாது. ம். கொஞ்சம் போயிடும். ம். அதான் முதல்ல தவத்துக்கு ஆரம்பிக்கும் போது சொன்ன பாருங்க, தயவு வேணும், கோச்சக்கூடாதுன்னு சொன்ன பாருங்க முதல்ல. ம். அந்த ஒழுக்கெல்லாம் வந்தாதான் தவம் பலிக்கும். ம். இல்லைன்னா அப்ப நானும் உட்காந்து தவம் பண்றேன் ஒன்று புரியல நினைப்போம். ம். முதல்ல கோவத்தை விட்டுணும். தயவா இருக்கணும், ம். பக்தியா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், தவம் பண்ணணும். ம். நானும் கட்டாயம் ஒண்ணு தயவு எல்லாரும் மக்கள் எல்லாரும் புரிஞ்சு வைங்க. தயவா இருக்கும்போது தயவு வாங்க. அது என்னன்னா ஒரு வெறி வரணுங்க. செஞ்சு பார்த்து இப்ப ஒரு வழி இருக்கா, வல்லவத்தை அடைஞ்சிருக்காரு. நாளைக்கு ஜெயிக்கலாம் ஒரு வழி காமிச்சிருக்காரு. ம். எல்லாரும் செத்து பார்த்து தான் பாக்குறோம். ம். டாக்டர், ரிஷிகள், தவசிகள் எல்லாம் போயிடுறாங்க. நல்லா இருக்கிறாரு. அது மாதிரி ஒரு வழி இருக்கு. நாமே முயற்சி பண்ற ஒரு வெறி வரணும் உங்களுக்கு. மக்கள் எல்லாம் வெறி வந்தால் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம வெறி வந்தால் நம்ம நம்ம ஜெயிக்க முயற்சி பண்ணணும். கொஞ்சம் ஜெயிக்கலாம். தாம் பண்ணி ஆகணும். சரி சாமி. தாம் பண்ணி ஜெயிக்கலாம். அது வரி வரணும். அதான் ஐயா பாட்டு சொல்ற மெய்யா விருப்பத்தை கேள்வி சேர்ந்தார். விருப்பத்தை ஏறணும். விருப்பம் சும்மா கொஞ்சம் இருந்தா போறாது. மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீது. சரி, ஆமா. அது மாதிரி நம்ம படிக்கணும். தாமண்ணன் தயாரி தாமண்ணன் எல்லாரும் தாமண்ணன் வாங்க. விடாம பண்ணுங்க. தேகத்தை மாற்றிக்குவோம். தேவை வேற வழியே கிடையாது. தாமம் தான் வழி. ஐயா இவ்வளோ பாட்டு ஐயா பாருங்க. ஐயா சமயத்தில் பேர் தான் வணங்குறான். அவன் வச்சு கேட்காதீங்க. கேட்கக்கூடாது. அவன் வச்சு கேட்காதீங்க. அதான் தப்பா பேசிக்கிறாங்க. தவம் தான் வேணும். தவம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஜெயிப்போம். தாத்து பண்ணுவோம். நம்ம கூட சேர்ந்து தாத்து பண்ணும். ஐயா துணை இருப்பாரு. நம்மளை காப்பாற்றுவார். இருக்கிறாரு. இருக்கிறார். நம்மளை காப்பாற்றுவார். எல்லாம் தவம் செய்ய. நன்றி, வணக்கம். நன்றி சாமி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவையும் ஐயா நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி சாமி. நன்றி.